ஒவ்வொரு பருவமழைக்கு பின்னாலும் பெரிய அளவிலான மழை நோய் பாதிப்புகள் ஏற்படுவது வாடிக்கை. அந்த வகையில் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுமே குறிப்பாக அக்டோபர் திங்கள் 29ஆம் தேதியிலிருந்து வாரத்திற்கு 1000 முகாம்கள் என்று திட்டமிடப்பட்டு 10 வாரங்கள் 10,000 முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள் தோறும் இந்த முகாம்கள் நடைபெற தொடங்கியது. 10,000 முகாம்கள் என்று நடத்த தொடங்கி இது 10வது வார முகாமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை நடைபெற்ற 9 வாரங்களில் நடைபெற்ற முகாம்களின் எண்ணிக்கை 23,315. 23,315 முகாம்கள் கடந்த 9 வாரங்களில் மட்டுமே நடைபெற்றிருக்கிறது. 10வது வாரமாக இன்றைக்கு இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட 2000த்திற்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. ஆக திட்டமிடப்பட்டது 10,000 இடங்களில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு சற்றொப்ப 25,000த்திற்கும் மேற்பட்ட முகாம்களில் வடகிழக்கு பருவமழை முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை முகாம்களை பொறுத்தவரை டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா போன்ற காய்ச்சல் பாதிப்புகளும் டயரியா போன்ற பாதிப்புகளிலிருந்தும் மக்களை காப்பதற்கு இந்த முகாம்கள் பெரிய அளவில் பயன்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் மிக்ஜாம் புயலின் பாதிப்பு காரணமாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலோடு இந்த முகாம்கள், சிறப்பு முகாம்கள் நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் ஒரு வார காலத்திற்கும் மேலாக மிக்ஜாம் புயலுக்கான சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது. அந்த வகையில் நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை 13,482. வடகிழக்கு பருவமழையை ஒட்டி நடத்தப்பட்ட முகாம்கள் 23,315. மிக்ஜாம் புயல் பாதிப்புக்காக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை 13,482. தொடர்ந்து அதிகன மழை பொழிவால் பாதிப்புக்குள்ளான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களிலும் இந்த சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்திட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப கடந்த 17ஆம் தேதி தொடங்கி இன்று வரை அந்த 4 மாவட்டங்களிலும் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் டிபிஎச், டிஎம்இ, டிஎம்எஸ் போன்ற உயர் அலுவலர்களும் அங்கே தங்கியிருந்து அந்த முகாம்களை நடத்த தொடங்கினோம். ஆக நேற்று இரவு வரை அந்த 4 மாவட்டங்களிலும் நடத்தப்பட்டிருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை 6,635. ஆக அக்டோபர் 29ஆம் தேதிக்கு பிறகு மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் 23,315, மிக்ஜாம் புயல் பாதிப்புக்கான முகாம்கள் 13,482, அதிகன மழை பொழிவால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை 6,635. ஆக இதுவரை 2 மாத காலத்திற்குள் 43,432 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. மருத்துவத்துறையின் வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய சாதனை. 2 மாத காலத்தில் 43,000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டதால் தான் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும், தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் மழைக்கால பாதிப்புகளை தொடர்ந்து தொற்றா நோய்கள் இல்லாத நிலை என்பது மிக சிறப்பான வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நோய் பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்
எடுத்த நடவடிக்கைகளின் விளைவால் 43,432 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக பயன்பெற்றிருக்கிற மக்களின் எண்ணிக்கை 21,79,991. அந்த வகையில் 21,00,000க்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். 43,000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றும் கூட இந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தடுக்கி விழுகிற இடங்களிலெல்லாம் இந்த மருத்துவ முகாம்கள் என்கின்ற வகையில் மிக சிறப்பாக நடத்தப்பட்டதன் விளைவாக மழைக்கால நோய் பாதிப்புகள் இல்லாமல் மக்கள் காக்கப்பட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடியை பொறுத்தவரை அந்த மாவட்டம்தான் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட மாவட்டம். அந்த மாவட்டத்தில் மட்டும் 2,516 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அந்த 4 மாவட்டங்களிலும் 6,635 நடத்தப்பட்டிருந்தாலும் அந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் 2,516 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை பெருமதிப்பிற்குரிய ஆணையர் அவர்கள் கடந்த வாரம் கூட சனிக்கிழமை நடைபெற்ற சென்னைக்கான முகாம்களை ஆய்வு செய்து மிக சிறப்பான வகையில் சென்னையில் மழைக்கால நோய்கள் பரவாமல் தடுத்ததில் பெருநகர சென்னை மாநகராட்சி 100% வெற்றி கண்டிருக்கிறது. நம்முடைய ஆணையர் அவர்களும் பெருநகர மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் மிக சிறப்பாக பணியாற்றி சென்னையின் இந்த வடகிழக்கு பருவமழைக்கான நோய் பாதிப்புகளிலிருந்து மாநகர மக்களை காத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அளவிலான இன்னொரு கூடுதல் அச்சம் கொரோனா நோய் பரவல் என்பது. கொரோனா பாதிப்பு என்பது 2019 இறுதியில் தொடங்கி ஏறத்தாழ 3 ஆண்டுகளுக்கும் மேலாக 4 ஆண்டுகளாக தொடர் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. கொரோனா என்கின்ற வைரஸ் பரவ தொடங்கி அது பல்வேறு வகைகளிலான உருமாற்றங்களை பெற்று இப்பொழுது JN.1.1 என்கின்ற வகையில் ஒரு புதிய வைரஸ் ஒன்று பரவ தொடங்கி இருக்கிறது. இது குறிப்பாக தெற்காசிய நாடுகளில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதிகமான பரவலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பாதிப்புகள் என்று சொல்வதை காட்டிலும் பரவல் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை இந்த பரவல் அங்கே கணக்கில் எடுப்பது இல்லை. அவர்கள் இதை கொரோனா கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். ஆனால் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் கணக்கெடுக்கும் பணியினை தொடங்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த JN.1 கொரோனா பாதிப்புகளை பொறுத்தவரை மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற அளவில் இந்த பரவல் மிதமான பாதிப்பை ஏற்படுத்தும் வைரஸாக இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் NUS என்று சொல்லக்கூடிய நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் அமைப்பை சேர்ந்த மருத்துவர்களோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறோம். நம்முடைய DPH கேரளாவின் பொது சுகாதாரத்துறை அலுவலர்களோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறார். எனவே இந்த JN.1 பாதிப்புக்குள்ளானவர்களை தொடர்ந்து கண்காணிக்கும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறோம். அந்த வகையில் நேற்றைக்கான சென்னை பாதிப்பு 40 என்கின்ற அளவில் பதிவாகி இருக்கிறது. இந்த 40இல் 25 பாதிப்புகள் சென்னைக்கான பாதிப்புகளாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இது எங்கேயும் கிளஸ்டர் என்கின்ற வகையில் ஒரே குடும்பத்தில் 2-3 பேருக்கோ தொடர்ந்து ஒரு குடும்பத்தில் வந்தால் அடுத்தவர்களுக்கோ என்கின்ற வகையில் இல்லை. கிளஸ்டர் பாதிப்புகள் இருக்குமானால் மாநகராட்சியின் சார்பில் குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் உடனடியாக அவருடைய மாதிரிகள் RT-PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும். ஆனால் அந்த மாதிரி கிளஸ்டர் பாதிப்புகள் இல்லாத வகையில் தனித்தனி வகையிலான பாதிப்புகளாகத்தான் இருக்கிறது. இதற்கு முன்னால் வந்த டெல்டாவாக இருந்தாலும்
கொரோனாவாக இருந்தாலும் வேறு மாதிரியான இந்த ஒமிக்ரானாக இருந்தாலும் அந்த பாதிப்புகள் எல்லாம் வந்தபோது அவர்களுக்கு ஆக்சிஜன் வசதி தேவைப்பட்டது, தீவிர சிகிச்சை பிரிவுக்கான அனுமதி தேவைப்பட்டது, மருத்துவமனைகளில் படுக்கை வசதி தேவைப்பட்டது. இப்பொழுது அந்த நிலை இல்லை. இந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் முடிந்தவரை அந்த ஒரு 3-4 நாட்கள் இந்த பாதிப்பு இருக்கும். இந்த 3-4 நாட்களும் அவர்கள் வெளியில் வருவதை, பொது நடமாட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பொது சுகாதாரத்துறையின் சார்பில் கடந்த மாதமே பொதுமக்களை பொறுத்தவரை குறிப்பாக இணை நோய் உள்ளவர்கள், நுரையீரல் பாதிப்புள்ளவர்கள், இதய நோய் உள்ளவர்கள், நாள்பட்ட நீரிழிவு நோய் பாதிப்புக்குள்ளானவர்கள், அதேபோல் உயர் இரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளுக்குள்ளானவர்கள் பொது இடங்களுக்கு செல்லுகிற போது குழந்தைகளாக இருந்தாலும், கர்ப்பிணி தாய்மார்களாக இருந்தாலும், வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் பொது இடங்களுக்கு முகக்கவசங்களோடு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தனிமனித இடைவெளி, சோப்பு போட்டு கைகளை கழுவிக்கொள்வது போன்ற இந்த விதிமுறைகளை கடைபிடிப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த பாதிப்புகள் பெரிய அச்சத்தை தருகிற பாதிப்புகளாக இல்லை. 40 எண்ணிக்கையில் பாதிப்பு இருந்தாலும் இது பெரிய அளவில் நாம் அச்சப்பட வேண்டியதில்லை. சாதாரணமாக ஒரு காய்ச்சல், தொண்டை வலி, சளி போன்ற அந்த உபாதைகளோடு இந்த பாதிப்பு அகன்று விடுகிறது. அதிகபட்சமாக ஒரு 3-4 நாட்கள் என்கின்ற வகையில்தான் இந்த பாதிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பெரிய அளவில் அச்சப்பட வேண்டியதில்லை. ஒரு சில ஊடகங்களில் தமிழ்நாடு கொரோனா பாதிப்புகளுக்கு படுக்கைகளை தயார் செய்து விட்டதா, தயாராக இருக்கிறார்களா என்றெல்லாம் யூகங்களை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு, குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு படுக்கை வசதிகளின் எண்ணிக்கை என்பது சற்றேறக்குறைய 1.25 லட்சத்தை தாண்டிய படுக்கைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆக்சிஜன் வசதியை பொறுத்தவரை கடந்த கால ஆட்சியில் வெறும் 200 மெட்ரிக் டன் அளவுக்கு மட்டுமே இருந்தது என்பது இன்றைக்கு 2000க்கும் மேற்பட்ட மெட்ரிக் டன் அளவுக்கான அந்த ஆக்சிஜன் வசதி இருக்கிறது. எனவே எல்லா வகையிலும் கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மருத்துவ கட்டமைப்பை காட்டிலும் 3-4 மடங்கு கூடுதலாக்கப்பட்டிருக்கிறது. எனவே பெரிய அளவில் யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை, பதற்றப்பட வேண்டிய அவசியமில்லை. அந்த அளவுக்கு இது பாதிப்பையும் தரவில்லை. டெங்குவை பொறுத்தவரை ஏற்கனவே நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம். டெங்கு பாதிப்பு கண்டறியப்பட்ட நாளிலிருந்து அதிகபட்ச பாதிப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் 2012இல் தமிழ்நாட்டில் 13,204 பாதிப்புகளும் 66 உயிரிழப்புகளும் நிகழ்ந்திருக்கிறது. 2017ஆம் ஆண்டு 23,294 பாதிப்புகளும் 65 இறப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் 10க்கும் குறைவான இறப்புகளும் ஒரு 10,000த்திற்கும் குறைவான பாதிப்புகளும் என்கின்ற அளவிலே தான் இந்த டெங்கு ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு கூட ஒன்றிய அரசால் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் டெங்கு பாதிப்பு அபரிதமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற வகையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு 2023ஐ பொறுத்தவரை பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டது. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எடுத்த நடவடிக்கைகளின் விளைவாக அக்டோபர் 29ஆம் தேதி தொடங்கி இதுவரை 43,000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு டெங்கு பாதிப்புகள் கட்டுக்குள் இருக்கிறது. இதுவரைக்கான ஒட்டுமொத்த பாதிப்பு நாளையோடு இந்த ஆண்டு முடிவடையவிருக்கிறது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி இன்று வரை தமிழகத்தில் டெங்குவினால் ஏற்பட்ட பாதிப்பு 8,953. ஆண்டுதோறும்
சராசரியாக ஏற்பட்டு கொண்டிருக்கிற பாதிப்புகளான 10,000த்திற்கும் கீழே தான் இந்த ஆண்டு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படுகிற பாதிப்பை காட்டிலும் குறைந்த அளவிலேயே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இறப்பு எண்ணிக்கையும் குறைந்த அளவிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் டெங்கு குறித்த பதற்றமோ பயமோ யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்கின்ற வகையில் இந்த 2023 நம்மை விட்டு அகலவிருக்கிறது.